சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம சாமி ரூமில் விளக்க ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போகலாம். இல்லை அறியத்தக்க வாய்ப்புகள் இதெல்லாம். ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கடை திறப்பு விழாவை தாங்க காட்ட போகிறேன். கடை திறக்கிறதுக்கு முதல் நாள் வந்து, அதாவது சனிக்கிழமை நைட்டு வந்து எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா சனிக்கிழமை 9 மணி வரைக்குமே வந்து கார்பெண்டருங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு எடுத்த முடிவு தாங்க கடை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறையா பேர் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறோம், ஏன்னா துணியை தொட்டு பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அதுவும் இப்போ தீபாவளி சமயம் இல்லைங்களா, அதனால் 2-3 பேர் வந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க. சரி, அதனால் நம்ம ஒரு கடை மாதிரி ஒன்று சின்னதாக ஒரு செட்டப் பண்ணிடலாம். அது கடையாட்டம் இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் திடீர்னு எடுத்த முடிவு தான். அதனால தான் வந்து அவசர அவசரமாக கார்பெண்டருங்களை வச்சு கொஞ்சம் லைட்டான ஒரு டிசைன் மட்டும் பண்ணி நாங்கள் கடையை ஓப்பன் பண்ணோம். அதனால் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க எல்லாருமே வந்து நாங்கள் நைட்டு வந்து இங்கேயே இருந்து நாங்கள் எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறோங்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே நமக்கு வந்து சொந்தக்கார பொண்ணுங்க தாங்க. எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்க தான். அதனால் வந்து அவங்க எல்லாம் நம்ம கூடயே இருந்து எல்லாமே வேலையை ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெளியில் இருக்கிற போர்ட்டிக்கோ எல்லாமே க்ளீன் பண்ணோம். ஏன்னா மழை பெஞ்சு அங்கங்கே மண்ணாக இருக்கு இல்லைங்களா, அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். அடுத்ததாக தான் வந்து வீட்டையும் சுத்தம் பண்ணோம். வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கார்பெண்டருக்கு விட்டுட்டு போனதை வந்து சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் துணிங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட மணி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் பொண்ணுங்களாம் படுத்து தூங்குனாங்க. காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் வந்து நம்ம வினிஷா பொண்ணு வந்துட்டாங்க. முதல் நாள் நைட்டு சனிக்கிழமை தான் வந்து அங்கேருந்து சென்னையிலேருந்து பஸ் ஏறினாங்க. அதுக்கப்புறம் காலையில் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து இறங்கிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே மாலையெல்லாம் போட்டு தோரணமெல்லாம் போட்டு ரொம்ப அழகாகிடுச்சு. வீட்டு வாசல்லையும் பொண்ணுங்கெல்லாம் கோலம் போட்டுட்ருக்காங்க. நல்லா சாணி தெளித்து அருமையாக கோலம் போட்டுட்ருக்காங்க. இன்னும் மேலே என்ன எப்படி இருக்குங்கிறத நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக கோலம் போட்டுட்ருக்காங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை கட நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இந்த சேரு டேபிள் எல்லாம் ரெடியாக இருக்குது. இனி எல்லாம் குளிச்சுட்டு இனி ரெடி ஆகிட்டு எல்லாம் என்னென்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைய சூரிய உதயம் எங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். டிமார்ட்டில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன் இல்லைங்களா, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். நம்ம சோபா கவர் தான் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு சோபாவுக்கு போட்டதுக்கப்புறம். 700 ருபீஸுங்க இந்த சோபா கவரு. இந்த சாரீ தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். சூப்பராக எனக்கு லைட்டு ப்ளூவுக்கு நல்லா ஒரு பர்பிள் கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டு நல்லா அதான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாரீ நான் கட்டிட்டு காட்டுறேன். இது நம்ம தறி சாரீ தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் இன்றைக்கி திறப்பு விழாக்கு இந்த சாரீ கட்டிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய பெட்டோட கவர் கலரும் அதுவும் ஒரே கலராக இருக்குது பார்த்தீங்களா. நான் கட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. சாரீ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல கலர் காம்பினேஷனு. காட்டன் அந்த காட்டன் கேண்டிஃபில் இதாட்டான் பட்டு சரிடா. கலரை சொன்னோமா? இதோ ஒன்று மொத்தம் சூப்பர் கலர் தான் இன்னைக்கு போட்டாச்சு. இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது இந்த கலர். நம்ம இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை.
தோடு இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்து தோடுங்க. இதெல்லாம் கல்யாணம் பண்ண புதுசுல அப்ப இருந்த ட்ரெண்டிங்கு. இப்பெல்லாம் ஜிமிக்கியை தான் எல்லாரும் போடுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து ஜிமிக்கி பதிலாக இதை போடலாம் எடுத்திருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் போட்டுட்டு நான் காட்டுறேன். மெயினாக வந்து என் பையனுடைய வளையல் வாங்கி கொடுத்தான்னு சொன்னேன் இல்லைங்களா, அது காட்டுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு அதுதான் போட போகிறேன். எப்படி நல்லா இருக்கா? தெரியுதா நல்லா? இது ராமாயண வளையல். ஏன்னாக்கா ஏன் அப்படி சொன்னேன்னாக்கா, ராமர், லக்ஷ்மணன், சீதை, இங்கே அனுமன் 3 பேருமே இருப்பாங்க. ஓகேவா? ஓ, இது ராமர், இது லக்ஷ்மணன், இது சீதா, இது அனுமன். ஓய், என்ன விளக்க? எல்லாமே போட்டுட்டு நான் உங்களுக்கு அவுட்ஃபிட் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம சாமி ரூமில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போகலாம். எப்படி இருக்கு நம்ம அவுட்ஃபிட்? எல்லாமே முடிஞ்சு நம்ம ஃபைனல் மேக்கப் இதுதான். ஓகே, திருப்பியோ ஓகே. இந்த பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம ராம்நகர்ல இருக்கிற நர்மதா ஃபேஷன் டிசைனருக்காக தான் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் எந்த ஒரு டிசைனுமே சொல்ல, சும்மா பிளவுஸ் மட்டும் தைச்சு கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு சாயந்தரமே உங்களுக்கு தைச்சு கொடுத்துருவாங்க. அவ்வளோ டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம விளக்கேற்றிடலாம். ஓகே, இப்போ நம்ம மேலே போய் அவங்க ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா எவ்வளோ டிப் டாப்பாக ரெடி ஆகிருக்காங்க. நான் எப்படி என்ன ரெடி ஆகல, அதுதான் கட்டிட்டு இருக்கிறோம். இல்லை, அறியத்தக்க வாய்ப்புகள் இதெல்லாம். ஐயா, இதுக்கு தான் வேஸ்டி கட்ட மாட்டேங்கிறேன். ஒட்டிக்க கட்டிக்க. நான் போய் கேட்டா தம்பி உனக்கு ஒட்டிக்க கட்டிக்க இல்லப்பாங்க. ஐயோ, என் பையனை கட்டிடுங்க பின்னாடி முழங்கால் தூக்குற மாதிரி. என்னன்னா கட்டுறீங்க? 2 மாசம் கட்டுறீங்க. பாடிக்கங்கம்மா. ஷார்ப்பாக ஒரு 8 மணிக்கெலாம் வந்து ஐயாவும் அக்காவும் வந்துட்டாங்க. அவங்க மகனுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் வரும்போதே அப்படியே நமக்கு பத்திரிக்கையும் வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராஜேஷ் வீட்டுக்கு போய் பத்திரிக்கையும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வந்தாங்க. அவர் கூட வந்தவங்க எல்லாரையும் வரவேற்பு பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாரையுமா வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட நின்றுக்கிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து என்ன ஆரம்பிச்சிங்க, எப்படி பண்ணீங்க, என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாமே விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு அவங்க கொண்டுட்டு வந்த பத்திரிக்கையை வந்து நமக்கு வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வர சொன்னார். அதுக்கப்புறம் பத்திரிக்கை கொண்டு வந்தாங்க. அவர் கூட வந்து அவங்க சம்மந்தி வீட்டாரும் வந்திருந்தாங்க. அவங்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோங்க. அதனால் அவங்களும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம சக்கரவர்த்திக்கும் வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்கு கூப்பிட்டாரு. ஏன்னாக்கா எல்லார் வீட்டுக்கும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போயிட்டு இருந்தோமாக்கா லேட் ஆயிரும். அதனால் எல்லாருமே இங்கேயே இருக்காங்க, அதனால் இங்கேயே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் நாங்கள். அதனால் எல்லாருக்குமே வந்து இங்கேயே கூப்பிட்டு கொடுத்துட்டாரு.
போட்டோ பின்னாடி வச்சுருப்பா இந்த டிசைன் அண்ணனாக விரும்பி வாங்கம்மா உள்ள त्वामहे कविं कविनामवश्चविष्टनं जठरायं ब्रह्मणस्तानसिन्वनो दिवि सादरं वक्रतुण्डाय दिविरोदधिप्रमहासङ्कल्पसिद्ध्यर्थ नैवेद्यप्रसादश्रावापाठ्यविद्यं करिष्ये भाग्यलक्ष्मी सहित कुबेराङ्गरूपाणां करिष्ये मन्मधुर्णमहेश्वररूपणं ग्रहरूपणम् आवाहयामि मङ्गलपरिवार निवेद्य प्रसाद क्षदावाक्यविद्यं करिष्ये இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க வண்ணவல் ஷோரூமு. இப்போ சின்னதாக நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு ரூமுக்குள்ளே வச்சிட்டு இருந்தோம், எல்லாம் கீழே அடுக்கி வச்சிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் கபோர்டு செஞ்சு அதில் வந்து ரேக் பண்ணி அதிலெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். இந்த வண்ணவல் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வண்ணவல் வளர்ந்து வரத்துக்கு காரணமே முக்கிய காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நான் கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. என்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் கட்டாயமாக உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். நிச்சயமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வண்ணவல் ஷோரூம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சேலம் மாவட்டம் மேச்சேரியில் தாங்க இருக்குது. மேச்சேரியில் வந்து நம்ம வண்ணவல்லுடைய கடையை கேட்டாவே எல்லாருக்கும் தெரியும். அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே நான் லொக்கேஷன் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து பதிவிடுறோம். அதை பார்த்துட்டு கட்டாயம் வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க. சூப்பராக சாமி கூட கொண்டு வந்தாங்க, அழகாக இருக்குது. ஒரு விளக்கு பாருங்க, அழகாக வாங்கிட்டு கஜலட்சுமி விளக்கு அழகாக இருக்குல்ல. இந்த நல்லா யானை போட்ட மாதிரி கீழே அழகாக இருக்குல்ல தானே. குட்டி விளக்கு, அதுக்கப்புறம் மயில் விளக்கு, இதுதான் புதுசாக வாங்கணும். அதுக்கப்புறம் இது புதுசாக வாங்கணும். புதுசாக அழகாக இருக்கு. சூப்பர். எனக்கு பிடிச்ச மாதிரி விளக்கு கிடைக்கலன்னு சொல்லி சொல்லவும் வினிஷா பொண்ணு, நீ கவலைப்படாதம்மா, நான் விளக்கு கடையில் போய் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன், அங்கே இருக்கிற விளக்குங்களை பார்த்து உனக்கு பிடிச்ச விளக்க சொல்லு, நான் சென்னையிலேருந்து நான் விளக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. சரி, பொண்ணு கையால் விளக்கு வாங்கி வைக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் தானுங்களா. அதனால தான் சரி அவளையே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அந்த விளக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். எங்க வண்ணவளுடைய கடையில ஒர்க் பண்ற ஸ்டாஃபுங்க இவங்க தான் எங்களுக்கு என்னுடைய தூணுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டா எனக்கு எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்றீங்க இந்த பொண்ணுங்க தான். இவங்களை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நம்ம திலகம்மா. திலகம்மாவை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது நம்ம தீபிகா அம்மணி, தீபிகா படுகோனி. இவங்க எனக்கு என்ன வருத்தம்னா, இவங்க வந்து தீபாவளி கழிச்சு இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரெடியா இருக்கு இப்போ வந்து கல்யாணம். இது அடுத்து வந்து எல்லாம் ஆளினால் அழகுராணி நம்ம பிரியா மேனேஜர் மேடம். அடுத்து வந்து நம்ம அருணா மேடம். இவங்க வந்து இப்போ நியூவா வந்திருக்காங்க. அதனால இன்னும் கொஞ்சம் வாங்க பழகலான்ட்டு இருக்கிறோம் நாங்க அருணா மேடத்துக்கு கூட. அவ்வளவுதான். இப்போ நாங்க தான் 4 தூணுங்களா இருந்துட்டு இருக்காங்க எனக்கு. அப்புறம் இப்ப எங்களுடைய தாரக மந்திரம் எப்போ நான் சொல்ற தாரக மந்திரம் இன்னைக்கு நாங்க எல்லாருமா சேர்ந்து உங்ககிட்ட சொல்ல போறோம். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 2, 1. இது நம்ம வண்ணவலின் வண்ணமயமான நேரம். ஓகே, எங்க 2 பேர்த்தோடைய சாரியுமே வந்து நம்ம வண்ணவலோடைய சாரி தான். அது உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னோட சாரி நமக்கு தறி சாரிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து செமி சில்க் சாரி. சரிங்களா? இப்போ ட்ரெண்டிங்கா கட்டிட்டு இருக்கிற பொண்ணுங்களுடைய சாரி தான் இந்த சாரி. பட்டு சாரி தான், ஆனா வந்து செமி சில்க் சாரி. சூப்பரா இருக்குது, லைட் வெயிட். இந்த மாதிரி ஒரே கான்ட்ராஸ்ட் இல்லாம ஒரே டிசைன்ல கட்டுறதுதான் இப்ப
செல்ஃபாக கட்டுறதா இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கு. அதுவே பாருங்க பொண்ணுக்கு பேஸ்டல் கலர் பேஸ்டல் கலர் எடுத்து அதில் நல்லா டிசைன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்களேன். இவளோட saree எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறது சொல்லுங்க. முதுகுலி இருக்கு. அழகா இருக்கா? இது செமி சில்க் தான். ஆனா இதுவும் வந்து பட்டு saree மாதிரி நம்ம அப்படியே வந்து தேய்ச்சி வச்சுக்கணும். நம்ம ட்ரை வாஷ் தான் கொடுத்து வச்சுக்கணும் இந்த சாரியும். சரிங்களா? ஓகே. நம்ம வண்ணவலை வந்து முதல்ல வண்ணவல் அப்படின்னு பெயர் சூட்டி அதுக்கு வந்து ஓபன் பண்ணினது வந்து நம்ம வினிஷா பொண்ணு தான். அந்த பெருமையில நம்ம வினிஷா பொண்ணுக்கு தான் சேரும். ஓகேங்களா? ஏன்னா நாங்க வீங்கிற பேர்ல தான் வைக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். நாங்க ஏன்னா எங்க பையன் பொண்ணு எல்லாருடைய பேரும் வீல தான் ஆரம்பிக்கும். வர்ஷா, வினிஷா, விகாசன்னு சொல்லிட்டு. அதனால யாருக்கும் பாதகம் இல்லாம வீலே நம்ம ஆரம்பிக்கணும் பேரு அப்படின்னு நினைச்சோம். அதை வச்சு நான் ஒரு பேர் ஏதாவது சொல்லுடா, கூட்டுத்தொகை இது அது எல்லாம் எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. எல்லாத்துக்கும் சரியாகிற மாதிரி ஒரு பேரை அவ தான் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தா. அந்த பேர் தான் நம்ம வண்ணவல். சரிங்களா? அந்த கிரெடிட் எல்லாம் வினிஷா பொண்ணையும் சேரட்டும். வண்ணவலுக்கு மீனிங் சொல்லிட்டீங்களா? சொல்லலையே, நீ தான் சொல்லு. வண்ணவல்ங்கிறது வந்துட்டு ஆக்சுவலி 2 தனித்தனி வேர்டு. ஓகேங்களா? வண்ணம் கூட்டல் அவள். அவள்னா பெண் தெரியும், வண்ணம்னா வந்துட்டு கலர்ஸ் தெரியும். ஸோ கலர்ஃபுல்லா ஒரு கேர்ள் வந்து நம்ம மாத்துறோம் நம்ம சாரீஸ் போட்டு அப்படின்னுக்கிறதுனால வண்ணவல் நான் யோசிச்சு ஒரு பேர் நானா உருவாக்கி இந்த பேரை வச்சேன். நான் எங்க இருந்து நெட்ல இருந்து எல்லாம் எடுக்கல. உண்மையாலுமே இன்னைக்குதான் வண்ணவளுடைய அர்த்தமே தெரிஞ்சிருக்குது. அப்படித்தானே? ஆமா ஆமா. இது வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு பேர் நேம் தான் நினைச்சோம். அதுக்கு அர்த்தம் இன்னைக்குதான் என்னன்னு தெரிஞ்சிருக்குது. ஓகே, தேங்க்யூ வினிஷா. எப்பவும் போல் நம்ம கார்த்தி தம்பி தாங்க சமையல் செஞ்சுருந்தாப்படி. காலையில் டிஃபன் செஞ்சுருந்தோம். இட்லி, பூரி, பொங்கல் தான் செஞ்சுருந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டையெல்லாம் சுற்றி பார்த்தாங்க. சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஆளாளுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம்.